அவர் பிரம்ம ரிஷி. அவருக்கு எல்லா விதமான ஞானம், இது கல்வி, தமிழில் வந்து பாண்டித்யம் பெற்றவர், கணக்குலேயும் நல்லா பூர்ணமாக பெற்றவர், எல்லா வித பாஷையும் தெரியும். அவருக்கு வைத்தியம், ஜோசியம் எல்லாம் ஆளை பார்க்கும்போதே சொல்லிவிடுவார். ஜோசியத்தை புத்தகத்தை பார்த்து கூட சொல்ல மாட்டார். வந்த உடனே பார்த்த உடனே ஆள் இதுக்கு வராங்க அதுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிடுவார். அவர் சத்து சித்து அது ஆனந்தம் அனைத்தையும் ஆனவர். அவர் சச்சிதானந்த சொருபி. அவர் எப்பவுமே தியானத்திலே தான் இருப்பார். கௌபீனம் தான் கட்டின்னு இருப்பார். வேறு ஒரு துணி கிணி என்ன குளிர் மழை வந்தால் கூட ஒரு துணி போர் போட மாட்டார். அவர் எப்பவுமே தியானத்திலேயே இருப்பார். எல்லாருக்கும் கல்வி எல்லாம் சொல்லிக் கொடுப்பார். தமிழ், கணக்கு, எல்லா வித பாஷை எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறதுல கெட்டிக்காரு. அவரால் படிக்கிறவங்க எப்பவுமே கொஞ்சம் நல்லா நோய் நொடி இல்லாமல் வாழ்வாங்க. அவரால் படித்தவங்க மட்டும் இல்லை, அவரால் பக்தியாக இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான நோயோ தொந்தரவோ இருக்காது. அவர் ஒரு டைமில் நானும் அவரும் மதுரைக்கு போனோம். போன இடத்துல வண்டி நின்று போச்சு. ரயில் நின்றுட்ட உடனே 2 சிறுத்தை திறந்து விட்டுட்டு வேடிக்கை பார்த்துருந்தான். பார்த்து 2 சிறுத்தை உள்ளே வந்துடுச்சு. 2 சிறுத்தை உள்ளே வந்தோடனே ஜனங்கள்லாம் வந்து பயந்தாங்க. அவர் இங்கே கூப்பிட்டு, இங்கே எங்கடா வந்தீங்க வாங்கடா அப்படின்னு கூப்பிட்டுன்னா அவர் கால் மேலே தலையை வச்சு படுத்துட்டு போங்கடான்னா அவர் போயிடுச்சு. அப்படி ஒரு சக்தி அவருக்கு இருந்ததுன்னு என் கண்ணால் பார்த்தது. அவர் அவ்வளவு பெரிய சக்தி உடையவர். ரெண்டாவது அவர் யாருக்கு இன்னும் வந்தாலும் அவரை நினைச்சாலுமே அந்த நோய் போயிருந்தது. அந்த காலத்தில் எல்லாருமே வந்து சேவிச்சுட்டு போவாங்க. யார் சேவிச்சாலும் அவருக்கு வாழ்த்துக்கிட்டு சொல்ல மாட்டார். அப்படி தலையாட்டுவார். அவ்வளோதான். கையில் தூக்கி கொடுக்குறதோ இது பண்ணுறது. விபூதி எடுத்து கொடுத்தாருன்னா ஒரு அரிசி இடம் தான் கொஞ்சம் தான் கிள்ளி தலையில் வைப்பார். அவர் யாருக்காவது வந்து பில்லி சூன்யன் வந்ததுன்னா அந்த விபூதி எடுத்த தலையில் அப்படி வச்சுட்டு அப்படி பார்த்தாருன்னா அந்த நடராஜ பொம்மையிலேருந்து அதுலேருந்து ஒளி வரும்.